ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தூய் யோவான் ஆலய சபை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய சில முக்கிய அறிவிப்புகள். நேற்றைய தினம் நான் அனுப்பின அனைத்து விதமான வாட்ஸ்அப் மெசேஜ்களையும் சபை மக்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வாட்ஸ்அப்பில் கேட்ட தகவலின்படி சபை மக்களுக்கு இப்போ எலெக்ஷன் வைக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சபை மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். நாங்கள் கடந்த ஒரு 6 மாதத்துக்கு மேலாக நிர்வாகிகளிடம் மத்திய ஆலய கட்டுமான கணக்கையும் நமது ஆலயத்தில் உள்ள வரவு செலவு கணக்கையும் குறித்து நாங்கள் கேள்வி கேட்டுட்டு இருந்தோம். 2-3 வாரங்களுக்கு முன்பாக கூட நாங்கள் அனுப்பின வக்கீல் நோட்டீஸுக்கு ரெவரன் தனபால் தங்கையா அவர்கள் பொது அறிவிப்பில் ஐயா கொடுத்தாங்க. அது தவறு அப்படின்னு சொல்லி அதை சுட்டி காட்டி நாங்கள் சபை மக்களுக்கு அந்த எந்த காரணத்துக்காக நாங்கள் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும் அப்படிங்கிறத குறித்து நாங்கள் விளக்க சொன்னோம். நான் விளக்க சொல்லுகிற நேரத்தில் சபை மக்கள் யாருமே எந்த விதமான சலசலப்புமின்றி அமைதியாக உட்கார்ந்து தான் நான் கொடுத்த விளக்கத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டீங்க. அதுக்கு நன்றி. ஆனால் அதுக்கு பிற்பாடாக செயலராக இருந்த சுரேந்திரன் அவர்கள் எங்களுக்கு ஆலயத்திலே நாங்கள் சத்தம் போட்டுட்டோம் என்றும் ஆலயத்தின் புனிதம் மாண்பு மகிமை கெட்டுவிட்டதாகவும் எங்களுக்கு வார்னிங் நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருந்தார். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நாங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஆலயத்தினுடைய கட்டுமான கணக்கு விளக்கு பிரச்சனைகளில் இவ்வளவு தூரம் கேள்வி கேட்டும் இவ்வளவு தூரம் ஆலயத்தில் அமைதல் குறைந்து பிரச்சனையாகி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலும் கணக்கு வழக்கு கடைசி வரைக்கும் கொடுக்காம இப்பொழுதும் அவங்க தன்னுடைய செயல்பாட்டை மாற்றாமல் எலெக்ஷன் நடத்துறதுல மும்முரம் காட்டி வர்றாங்க. இது எந்த விதத்தில் ஏற்றுக்கிற முடியும்? என்னென்னா, நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, சபை மக்கள் கணக்கு வழக்கு கொடுக்காம நாங்கள் சந்தேகப்பட்டு அவங்கள்ட்ட கேள்வி எழுப்புகிற போது அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிற விதமாக அவங்க நமக்கு பதில் கொடுக்க வேண்டியது அவங்க கடமை. சபை மக்களே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம எல்லாரும் சந்தா கட்டுற அனைவருக்கும் கேள்வி குறித்து அந்த ஆலயத்தில் வரவு செலவுகளை குறித்து கேள்வி கேட்கவும் ஆலயத்தில் உள்ள காரியங்களை குறித்து கேள்வி கேட்கவும் நமக்கு உரிமை உண்டு, சட்டப்படி உரிமை உண்டு. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் இவங்க எப்படி கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்குறவங்கள ஆலயத்தை விட்டு வெளியே போக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளே நடந்த வாக்குவாதங்களில் பல முறை எங்களை நீங்கள் தான் தேர்தலில் தோத்துட்டீங்களே, போன தேர்தலே தோத்துட்டீங்களே, நீங்கள் ஆலயத்தை விட்டு வெளியே போங்கன்னு சொல்கிறாங்க. சரி, பரவாயில்ல, அதாவது அவங்களுடைய விருப்பம், எங்களை ஆலயத்தை விட்டு வெளியேற்றணுன்ற விருப்பம். ஆனால் சட்டப்படி நியாயப்படி தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளால் வளர்க்கப்பட்டோம். நான் பல முறை சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப சிறு வயதிலிருந்தே இந்த ஆலயத்துக்குள்ளே நான் வந்தவன். ஆண்டவர் இப்பொழுதும் நம்ம ஆசீர்வாதம் பண்ணி நம்ம குடும்பங்களுடைய வாழ்க்கை, நம்மளுடைய தொழில் வாழ்க்கை எல்லாத்துலேயும் ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட நான் வளர்ந்து என்னுடைய ஆலயத்தை இப்படி பாழா போகிறத நான் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சபை மக்களுக்கு இப்போ நடக்க இருக்கிற இந்த எலெக்ஷனை பொறுத்து நீங்கள் நல்லா ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். போன வருடம் என்பதை விட 2023ஆம் வருடம் எலெக்ஷன் நடத்த வந்தது யார் அப்படிங்கிறது சபை மக்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்பொழுது தலைமை போதகராக இருந்த மில்டன் ஜெகநாதன் ஐயா மற்றும் அதை சார்ந்து அவரோட கூட நம்மளுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள். யார்? சபையோடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் மீன்ஸ் ஜார்ஜ் ஆலயத்துடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் மில்டன் ஜெகநாதன் ஐயாவோட தலைமை போதகரோட நமக்கு எலெக்ஷனை நடத்தி கொடுத்தாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமது தனபால் தங்கையா ஐயா அவர்கள் கொடுத்த அறிவிப்பின்படி அவர் யாருடைய ஆலோசனையின்றியும் யாரிடத்தில் இருந்தும் பெர்மிஷன் வாங்காமலும் தான் இப்போ எலெக்ஷனை அறிவிச்சிருக்காரு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நம்ம ஜார்ஜ் ஆலயத்திலிருந்து எலெக்ஷனை நடத்த சொல்லியிருந்தால் ஜார்ஜ் ஆலயத்துடைய லெட்ரு எங்கே? எனக்கு பொதுவாக என்கிட்ட ஃபோனில் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிற முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஆலயத்தில் ஏற்கனவே பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கிறதுனால இதை நாங்கள் எப்படி நம்ம இந்த லெட்டரே கொடுக்காம ஓரலாக சொன்ன விஷயத்தை நம்ம எப்படி ஏற்றுக்கிற முடியும்? ஆக நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஜார்ஜ் ஆலயத்துடைய பதில் லெட்ரு வேணும். அந்த லெட்ரு முறைப்படி தான் இதுவரைக்கும் நான் சொல்கிறது 2023 இருக்கட்டும் 2020 இருக்கட்டும் எல்லா காலகட்டத்திலையுமே ஜார்ஜ் ஆலயத்திலேருந்து ஒன்று செயலர் அவர்கள் கடிதம் கொடுத்துருக்காங்க, இல்லை அப்படின்னா தலைமை போதகர் கடிதம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ யாருடைய கடிதம் கொடுக்கப்படாமல் தன்னிச்சையாக செயல்பட்டு நாங்கள் யாரெல்லாம் குற்றச்சாட்டுறோமோ அவங்களுக்கு சாதகமாக நமது போதகரையாக செயல்படுறாரு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுடைய இப்போ நாங்கள் தலைமை ஆலயத்தில் தலைமை போதகர் ஐயாரிடம் மற்றும் நம்ம செயலரிடம் நான் தனிப்பட்ட முறையில் பேசிய விதத்தில்
அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எங்கள் ஆலயத்தில் இருக்கிற பிரச்சனையை வைத்து நாங்கள் வந்து உங்கள் ஆலயத்தில் தலையிட முடியாது, நாங்கள் வந்து எலெக்ஷன் நடத்த வர முடியாது, அதனால நாங்கள் அந்த எலெக்ஷனை நடத்த வேணான்னு சொல்லி தான் நான் அவருக்கு அறிவுரை கூறி அதை நான் வந்து முடிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இதுக்கு மேலே நீங்கள் தான் உங்கள் ஆலயத்தை பார்த்துக்கணும், எங்கள் ஆலயத்திலிருந்து நாங்கள் யாரும் தேர்தல் நடத்த வர மாட்டோம், எங்கள் ஆலயத்தின் சார்பாகவும் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி என்கிட்ட தன்னிச்சையாக நம்ம ரெவரண்ட் சாமுவேல் ஐயா என்கிட்ட பேசியிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ எதன் அடிப்படையில் ஐயா அவர்கள், ஏன்னா இந்த நேற்று சாயந்தரம் முதற்கொண்டு ஐயாட்ட போய் நாங்கள் உட்காந்து பேசினதில் எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் நடத்துவேன், என்னை நடத்த சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். இது எப்படி ஏற்றுக்கிறது? நேற்று முதற்கொண்டு நம்ம சாமுவேல் ஐயாட்ட வந்து முந்தா நாள் பேசுகிறது முதற்கொண்டு அவர் வந்து நான் இதில் ஒரு தலைமுடியான்னு சொன்னவர், இவரை மட்டும் எப்படி நடத்த சொல்ல ஒப்புதல் தருவார்? ஐயா, நாங்கள் சபை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது ஒரே காரியம்தான், நாங்கள் யார் பேரை குற்றம் சாட்டுறோம், அவங்க வந்து குற்றம் சாட்டுறோம், அந்த குற்றத்தில் சந்தேகப்பட்டு நாங்கள் குற்றம் சாட்டுறோம் அப்படின்னா அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டியது நிர்வாகிகளோட பொறுப்பு. இன்றைக்கி சேர்மனாக இருந்து நான் தான் இந்த இதை நடத்துவேன், நான் தான் எலெக்ஷன் அதிகாரின்னு தன்னிச்சையாக சொல்கிறாரு. எதன் அடிப்படையில் சொல்கிறாரு? நம்ம ஆலயம் பதிவு பெற்றதா, நம்ம ஆலயத்தில் பேன் கார்டு இருக்கா, நம்ம ஆலயத்தில் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம செயல்படுறோமா அப்படின்னா நம்ம ஆலயத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லை. நம்ம ஆலயத்துக்குன்னு ஒரு பைலா இருந்தால் மட்டும்தான், அந்த பைலா படி தான் நம்ம சேர்மன் வந்து இந்த மாதிரி வந்து யாரும் உள்ளே வரலைனாலும் சேர்மன் மூலமாக நம்ம எலெக்ஷன் நடத்தலாம்னு சொல்லலாம். ஆனால் போன வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 2023 தலைமை தேர்தல் அதிகாரியாக செயல்பட்டது அப்போ இருந்த பரிசுத்த ஜார்ஜ் ஆலயத்தோட குருவானவர். ஆனால் இப்போ இவர் எப்படி இதை வந்து நடத்த முடியும்? இது எந்த விதிமுறையின் அடிப்படையில் வந்து இன்னைக்கு தனபாலையா வந்து நான் தான் தேர்தல் நடத்துவேன் எப்படி சொல்ல முடியும்? ஆக சபை மக்கள் நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆலயத்தில் நாங்கள் அடிக்கடி சொல்கிறது ஒரே விஷயம்தான், ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் வரணும். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த இதுக்கு உட்படாமல் இதை நாங்கள் ஏற்கனவே இப்போ நான் தேர்தல் அதிகாரி, நான் தான் எலெக்ஷன் நடத்துவேன் வேகமாக இன்னைக்கு முன்னாடி வந்து எங்கள்கிட்ட பேசுகிறாரு நம்ம ஐயா. இதைத்தான் நாங்கள் கேட்குறோம், உங்கள் தேர்தல் அதிகாரியான உங்கள்கிட்ட தானே, சேர்மன்ட்ட தானே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஏன் அந்த நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்குரிய வரவு செலவு கணக்குகளை ஏன்ப்பா காமிங்கப்பா, இதை சரி பண்ணுங்கன்னு நீங்கள் ஒரு பெரிய மனுஷர் ஏன் அதை செய்யலை? அப்போ சபையில் கலகம் மூட்டும் விதமாக, பிரச்சனைகள் ஏற்படுத்தும் விதமாக போதகர் செயல்படுறாரு. ஸோ இதில் என்ன சொல்ல வரேன்னா, சபை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது என்னென்னா, நாளைய தினம் நடக்க இருக்கிற எலெக்ஷன் நடக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்ல வரேன்னா, தனிப்பட்ட முறையில் நம்ம போதகருக்கு இதில் அதிகாரம் கிடையாது, நாம் பதிவு செய்யப்பட்ட திருச்சபை கிடையாது. எங்களுக்கு வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஒருவேளை தனபாலையா நான் நடத்துவேன்னு சொன்னால் ஜார்ஜ் ஆலயத்திலோட லெட்டர் எங்களுக்கு வேணும். அப்படி இல்லாத வரைக்கும் இது சட்டத்துக்கு புறம்பான காரியம், ஆலயத்தின் விதிமுறைகளுக்கு புறம்பான காரியம், தவறு செய்தவர்களுக்கு ஒத்துப்போகிற காரியம். இதை சபை மக்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது காரியம், ஒருவேளை இது வந்து எலெக்ஷனுக்கு உட்பட்டு இவங்க ஏதாவது என்ன சொல்கிறது குறுக்கு வழியை யூஸ் பண்ணி அந்த எலெக்ஷனை நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட, நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, எல்லா வீடுகளுக்கு வந்து எங்கள் 15 பேர்த்துக்கு மட்டும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நேற்று எல்லாருக்கும் ஒரு பிரிண்ட் அவுட் அட்டை கொடுத்துருப்பாங்க. சபை மக்கள் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறது 18 பேர். அந்த 18 பேரில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதா இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறது யார் யார் அப்படின்னா, என்னைய நான் வந்து சுரேஷ்ராஜ் என் பேர், என்னைய அது போக பிரதர் வந்து ஜான்சன் ஜெபக்குமார் அண்டு தம்பி டென்சிங்க. ஸோ எங்கள் 3 பேரை மட்டும் விலக்கி வச்சுட்டு இவங்க வந்து தேர்தலை சந்திக்கணும், இவங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்கணும், இவங்களும் மறுபடியும் ஒரு குடும்பமான ஒரு கமிட்டியை உருவாக்கணும் இவங்க நினைக்கிறாங்க. நீங்கள் சபை மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, எல்லாருடைய காணிக்கை போட்டு தான் சர்ச்சை நடத்துகிறோம், எல்லாருடைய பங்களிப்பு ஆலயத்தில் உண்டு. ஏன்னா இவங்க 15 இன்னைக்கு ஆலயம் 1 கோடி ரூபாய்க்கு மேலே செலவழித்து ஒரு ஆலயம் கட்டியிருக்கணும்னா இவங்க 15 பேர் காசு செலவழித்து இந்த ஆலயம் கட்டப்படலை. அதை நீங்கள் சபை மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் மட்டும் இருக்கணும். இப்போ நாங்கள் நான் தனி குடும்பம் தான், சகோதரர் ஜான்சன் ஜெபக்குமார் தனி குடும்பம் தான், தம்பி டென்சிங் தனி குடும்பம். எங்கள் 3 பேத்துக்கு இடையில எந்த சம்பந்தம் கிடையாது, ரத்த உறவு கிடையாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இன்னைக்கு தேர்வாளர்களாக அட்டை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்களே, அந்த அட்டையை செக் பண்ணி பாருங்கள். அண்ணன் தம்பி அக்கா, மாமன் மருமகன், அக்கா மகன், தம்பி மகன், சித்தப்பா, இப்படி இது என்ன கமிட்டி? இதை எப்படி நீங்கள் சபை மக்கள் வந்து இதை வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்க? இதில் எப்படி சரியான முடிவெடுக்க முடியும்? இன்றைக்கி நாங்கள் கேள்வி கேட்குற என்னென்னா, இன்றைக்கி நாங்கள் சட்டப்பூர்வமான சில நடவடிக்கைகள் எடுக்கிற பட்சத்தில் நாங்கள் தனி குடும்பமாக இருக்கிறனால நாங்கள் தைரியமாக எடுக்கிறோம். இன்றைக்கி ஏன் மாமா மச்சான் அண்ணன் தம்பின்னு யார் உள்ளே உட்காந்துருந்தா அவங்க மேலே நான் பாரபட்சம் காமிக்கிற மாதிரி தானே இருக்கும்.
அப்போ எப்படி ஒரு பொதுவான ஆலயம் எப்படி தனிப்பட்ட முறையில் இவங்களுக்குரிய இதில் இருந்த பொதுவான ஆலயம் எப்படி செயல்படும்? எப்படி நேர்மையாக செயல்படும்? நேர்மையாக எப்படி ஒரு முடிவெடுக்க முடியும்? அண்ணன் எதுக்கு கை தூக்குறாரு? அதுக்கு தானே தம்பியும் தங்கச்சியும் அக்காவும் தம்பி எல்லாம் கை தூக்குவாங்க. இது எப்படி நீங்கள் சபை மக்கள் நீங்கள் இதை தான் நீங்கள் வந்து தீர்மானம் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு நான் நேற்று போட்ட மெசேஜ் படி தான், இவன் என் ஜாதிக்காரன், இவன் என் சொந்தக்காரன், இவன் எனக்கு தெரிஞ்சவன், ஐயோ நான் இவர்கிட்ட ரொம்ப முகம் கொடுத்து பழகியிருக்கேன், இவரை போய் நான் எப்படி எதிர்த்து நான் ஓட்டு வாக்களிக்கிறது? நான் வர்றது தேவனை பார்க்க, ஆண்டவரை பார்க்க. ஆண்டவருக்கு விரோதமாக நீங்கள் செய்து ஆலயத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியம் நம்ம குடும்பத்தில் தான் அது விடியும். அதை சபை மக்கள் சிந்திச்சுக்கோங்க. இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவருடைய பெரிதான கிருபையில நாங்கள் ஆசீர்வாதமாக தான் இருக்கோம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. எங்களுக்கு யாருமே ஆதரவு இல்லை. அப்படின்ற பட்சத்தில் எதுக்குடா இந்த வம்பு? எதுக்குடா நம்ம ஏன்டா நம்ம குடும்பத்து பிரச்சனையை குடும்பத்தை விட்டுட்டு நம்ம சொந்த பிஸ்னஸை விட்டுட்டு நம்மளுடைய வேலையை விட்டுட்டு இந்த ஆலயத்தின் காரிய நிமித்தமாக நாங்கள் பிரச்சனை பண்ணி இவ்வளோ விஷயத்தை நாங்கள் கொண்டு வரணும்னு என்ன அவசியம் எங்களுக்கு இருக்குது? சொல்லுங்கள், என்ன அவசியம் இருக்குது? அப்போ ஆண்டவரால் வளர்க்கப்பட்ட நாங்கள் எங்கள் ஆலயத்தை காப்பாற்ற நாங்கள் விரும்புகிறோம். எங்கள் ஆலயத்தை சுயமாக இப்போ நாங்கள் போட்டி போட்டு நான் தான் செக்ரட்டரியாக வரணும், அவர் தான் ட்ரெஷரராக வரணும், இவர் தான் அப்புறம் அது அல்ல. அந்த நோக்கத்துக்காக நாங்கள் போராடவும் இல்லை, பதவிக்காக நாங்கள் உள்ளே வரவும் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க மக்களே. ஒன்று புரிஞ்சுக்கோங்க. புதன்கிழமை சாயந்தரம் வரைக்கும், அதாவது போன புதனுக்கு முந்தின வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட புதன்கிழமை சாயந்தரம் வரைக்கும் நாங்கள் யாருமே அப்ளைவே பண்ணல. கடைசி நேரத்தில் தான் நாங்கள் அப்ளை பண்ணோம். ஏன் பண்ணோம் தெரியுமா? ஒருவேளை ஏன்னா நாங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே 17 பேர் வந்தாச்சு. ஒருவேளை நானும் பிரதரும் பண்ணலை அப்படின்னா இவங்க அவங்களுக்குள்ளேயே வாபஸ் வாங்கிட்டு எலெக்ஷனே இல்லாமல் சபை மக்களுக்கே தெரியாமல் இவங்களா ஒரு குழுவாக முடிவு பண்ணி 15 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க காமிப்பாங்க. ஆனால் இப்போ நாங்கள் உள்ளே வந்ததுனால தான் இப்போ எலெக்ஷனே நடக்குது. ஏன்னா எங்களை வெளியேற்றணும். ஏன்னா போன தடவை எலெக்ஷன் 2023 நடக்கும்போதே நம்ம ஆலயத்தை சேர்ந்த மிகவும் பிரசித்த பெற்ற ஒரு நபர் சொன்னார், நீங்கள் உங்கள் 3 பேர்த்தை வெளியேற்ற. அப்போ நாங்கள் அப்ளை பண்ணது யாருன்னா நான், தம்பி இளஞ்செழியன் அண்டு பிரதர், நாங்கள் 3 பேர் ப்ளஸ் நம்ம தெப்புரால் அப்புறம் இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணியிருந்தோம். அப்போ எங்கள் 4-5 பேரை வெளியேற்றுறதுக்காக தான் நாங்கள் எலெக்ஷன் நடத்துகிறோம். மெயினாக வந்து உங்கள் 3 பேர். ஏன்னா ஆலயத்தை குறித்து கேள்வி கேட்டக்கூடாது, ஆலயத்தில் உள்ள காரியத்தை பற்றி பேசிடக்கூடாது, யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள சர்ச்சை விட்டு விரட்டிடணும். இதுதான் உங்கள் நோக்கம். ஆக இப்போ இன்னொரு விஷயத்தை சொல்ல வரேன். சபை மக்களுக்கு இப்போ ஓட்டு போடுற காரியம் எல்லாத்துலேயும் நீங்கள் தனபாலையா வந்து அறிவிப்புலையும் சரி எல்லாத்துலேயும் சரி இவங்களும் சரி உங்கள் வீடு அந்த அட்டை கொடுத்தாங்களே அவங்களும் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த 15 பேர்த்துக்கு வாக்களிங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க சபை மக்களே. நீங்கள் 15 பேருக்கும் வாக்களிக்க கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும் என்பது இல்லை. 15 பேர்த்துக்கு ஓட்டு குத்தியே ஆகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அல்லது நீங்கள் விருப்பப்பட்ட நியாயமான ஒரு நபர் 2 பேர் தான் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க, அவங்க 4 பேருக்கு மட்டும் வாக்களித்தா மட்டும் கூட போதும். ஏன் 15 பேருக்கு வாக்களிக்கணும்? 15 பேருக்கு. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சபை மக்கள்? ஐயோ நம்ம வாக்கு நான் 15 பேருக்கும் நம்ம வாக்களிக்கணும் போல. அப்போ விருப்பம் இருக்கோ இல்லையோ நீங்கள் 15 பேரை வந்து நீங்கள் வந்து சீல் பண்ணிட்டு போயிடுறீங்க. அது கிடையாது. நம்ம வந்து செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு பிடித்த 2 பேராக இருக்கலாம், ஒரே ஆள் இருக்கலாம். எப்போ 18 பேர் எனக்கு ஒரு ஆள் மட்டும் தான் எனக்கு விருப்பம், நான் ஒரு ஆளுக்கு மட்டும் தான் வாக்களிக்க விரும்புகிறேன்னா இந்த ஒரு ஆளுக்கு நீங்கள் வாக்களிச்சிடலாம். 4 பேருக்கு தான் விருப்பம், 4 பேருக்கு வாக்களிச்சிடலாம். நல்லா இந்த வார்த்தையை ஏன் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, போன தடவை நடந்த தவறு என்ன அப்படின்னா, இவங்க கொடுத்த ஒரு சிட்டப்பட்டு கொடுத்தாங்க. போன தடவை உங்களுக்கு இப்போ இதே மாதிரி கொடுத்தாங்க. அதன்படி சபை மக்கள் பல பேர் என்ன பண்ணாங்க, இந்த நம்பருக்கு மட்டும் தான் போதும், இந்த 15 பேர்த்துக்கும் குத்தணும் போல, 15 பேர்த்துக்கு நம்ம ஓட்டளிக்கணும் போல, வாக்களிக்கணும் போல நினச்சி நீங்கள் வந்து வாக்களிச்சிங்க. அதனால தான் இப்படிப்பட்ட மோசடியான கூட்டம் வந்து இன்றைக்கி வந்து பதவியில் இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாங்கள் வந்து கேட்குற கேள்வி என்ன, சபைக்கு கணக்கு வழக்கு இல்லாமல் கணக்கு வழக்கு சரியாக கொடுக்காம அதோட பிரச்சனையை முடிக்காமல் தேர்தல் வச்சதே தப்பு. அப்படி தேர்தல் வச்சாலும் அது நியாயப்படி இருக்கணும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் வாங்க, அது ஏன் வரமாட்டீங்க? இன்னைக்கு எலெக்ஷன் வைக்கிறாரு நம்ம ஐயா, இந்த ஐயா சொல்லலாம்ல, ஏன்பா தம்பி நீங்கள் 3 பேர் தான் எக்ஸ்ட்ரா இருக்கீங்க, இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு குடும்பமாக இருக்கவங்களை கூப்பிட்டு நீங்கள் யாராவது 3 பேர் வாபஸ் வாங்க, நம்ம சர்ச்சுக்குள்ளே ஏன் பிரச்சனை, நம்மளாம் சகோதரத்துவம் தானே. ஏன் இந்த வார்த்தை தனபாலையாக்கு வர மாட்டேங்குது? அப்போ நம்ம ஆலயத்துக்குள்ளே கலகம் பண்ணுறது யார்? ஐயா சபை மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரியான ஒரு போதகருக்காக அதை சப்போர்ட் பண்ணி தான் நான் எழும்பினேன். யார்? உண்மையான ஊழியக்காரர் கமாலியல் ஐயாக்காக எழுப்பி இதே ஆலயத்தில் நாங்கள் பிரச்சனை பண்ணேன், நியாயத்தை கேட்டேன். ஆனால் இந்த போதகத்தை பற்றி நான் ஏன் குறை சொல்கிறேன்? நீங்கள் நல்லா அது இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம், அது வேறு விஷயம்.
நான் என்ன சொல்ல வரேன்னா, சபை மக்கள் முதல்ல ஓட்டளிக்கிறதுக்கு போகக்கூடாது. தேர்தலை நீங்கள் விட்டுருங்க. அப்படி இல்லை நான் வாக்களித்து தான் ஆவேன்னா நியாயப்படி வாக்களிங்க. 15 பேர்னா 15 பேருக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன். 15 பேருக்கு வாக்களிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடித்த 2 பேரோ 3 பேரோ ஒருவராயினும் அவருக்கு மட்டும் நீங்கள் வாக்களித்து விட்டு போகலாம். அவங்க கொடுத்த அட்டையை தூக்கி குப்பையில் போடுங்க. அந்த அட்டைப்படி செய்கிறதுக்கு இது ஒன்றும் அரசியல் கிடையாது. இது கவுன்சிலர் எலெக்ஷனோ இது எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு யாருக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. நிர்வாகிகளாக இருக்கவங்க, ஏன் நிர்வாகிகளாக இருக்கிறவங்க அதுக்கு மட்டும் ஆசைப்படுறாங்க? அப்போ நாங்கள் கேட்ட கேள்விகள் இதையும் மேட்ச் பண்ணி பாருங்கள். என்ன அப்போ நாங்கள் என்ன சொல்ல வர்றோம், என்ன செய்ய வரோம் அப்படின்றது நீங்கள் ஏன் சபை மக்கள் சிந்திக்க மாட்டீங்க? எதை கேள்வி கேட்டாலும் நாங்கள் ஒதுங்கி நின்றுக்கிறோம், யாரோ 2 பேர் 3 பேர் கத்துறாங்க, நம்மளுக்கு என்ன நீங்கள் நினைக்கிறீங்களே? இதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அழைச்சாரா? இல்லை எங்களுக்கு என்ன தேவை இருக்குது? ஸோ ஆண்டவருடைய நம்ம எதிர்காலத்தில் நம்மளோட சந்ததிகளுக்கு இன்றைக்கி நான் பழகி இருந்த பல ஆத்துமாக்கள் இந்த ஆலயத்தில் இல்லை, இறந்து போயிட்டாங்க. அவங்க தலைமுறை தாண்டி நான் சின்ன பிள்ளையில டவுசர் போட்ட காலத்தை தாண்டி இன்றைக்கி நான் ஒரு பெரிய ஆளாக நிற்கிறேன், இன்றைக்கி வளர்ந்துருக்கு, எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது எப்படின்னு ஒரு இது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அடுத்து வரப்போகிற நம்மளுடைய அடுத்த சந்ததிகளுக்கு நம்மளுடைய ஆலயம் பிரயோஜனமாக இருக்கணும், அவ்வளோதான். ஆக நீங்கள் சபை மக்கள் சிந்தித்து வாக்களிங்க. என்னைய பொறுத்தளவு இதை குறித்து நீங்கள் சபையார் ஐயாட்ட கேளுங்க. ஐயா முதல்ல நீங்கள் எலெக்ஷனை நடத்துறதுக்கு என்ன இருக்குது, நீங்கள் ஜார்ஜ் ஆலயத்துடைய லெட்டரை எங்களுக்கு காமிங்க அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறேன். ஏன்னா சபை மக்கள் எல்லாருக்கும் தெரியும், 3 வருடங்களுக்கு முன்பாக ஜார்ஜ் ஆலயத்திலேருந்து மட்டும்தான் ஆலயத்தில் எலெக்ஷன் நடத்துனாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடியுமே 2002 தான் அடுத்த எலெக்ஷன் நடந்தது. அப்பயுமே ஜார்ஜ் ஆலயத்திலிருந்து தான் நடத்துனாங்க. யாருமே நம்ம ஆலயத்தின் மூலம் நமக்கு இப்போ ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா இருக்கார், அவர் தான் இந்த தமிழ்நாட்டுடைய சிஎம். அவரே நானே எங்கள் ஸ்டேட்டில் நான் எலெக்ஷன் வச்சுக்கிறேன்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் விடுவாங்களா? அப்போ யார் தேர்தல் ஆணையம்? தேர்தல் ஆணையம் அங்கேருந்து டெல்லியிலேருந்து பிளான் பண்ணி அவங்க சொல்கிறாங்க, ஏப்ரல் மாதம் 23ஆம் எலெக்ஷன் வைங்க, மே மாதம் 4ஆம் ஓட் கவுண்டிங் வைங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அதன்படி தான் செய்ய முடியுமே தவிர நானே தன்னிச்சையாக நான் தான் இந்த ஆலயத்துக்கு நான் தான் தலைவர், ஆனால் நானே யாரையுமே கேட்காம நான் எலெக்ஷன் வச்சு முடிச்சு நானே எனக்கு தேவையான ஆளுகளை நான் உட்கார வச்சுக்கிறவேன்னு சொல்கிற ஐயா போதகருடைய முரண்பாடான இந்த விதமான போக்கை எப்படி கண்டிக்கிறது? யார் கண்டிக்க போகிறீங்க? சபை மக்கள் சிந்தித்து பாருங்கள், செயல்படுங்க. ஆண்டவருக்கு பிரியமாக நல்லா ஜெபம் பண்ணி ப்ரேயர் பண்ணி நான் சொன்ன வார்த்தைகளையும் யோசிச்சு, ஏன்னா இவன் என்ன கத்திட்டு போகிறான், இவனுக்கு என்ன நமக்கு என்ன, என் ஜாதிக்காரன் என் சொந்தக்காரன் என் பந்தக்காரனே நின்று நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வேதத்தின்படி பரிதபிக்கக்கூடியவர்களாயிடும். ஆண்டவர் மட்டும்தான், ஆண்டவருக்கு மட்டும்தான் நம்ம விசுவாசமாக இருக்கணும், ஆண்டவர் தான் விசுவாசிக்கணும், ஆண்டவர் தான் நம்ம குடும்பத்தின் தலைவர். ஏன்னா இன்றைக்கி காலையில் கூட நம்ம போதகர் அம்மா ஒருத்தவங்க எனக்கு மெசேஜ் அனுப்புனாங்க, ஜெபம் பண்ணி அவ்வளோ அருமையாக விசுவாசத்தோடு இருங்க, விசுவாசிங்க, இருளில் ஆண்டவர் அசைவாடுவார் அப்படின்னு நம்ம போதகரமாக ஒருத்தவங்க எனக்கு தனியப்பட்ட முறையில் மெசேஜ் அனுப்புனாங்க. உண்மையிலே அது பிளெஸிங்காக இருந்துச்சு. என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பான முறையில் நீங்கள் ஆண்டவருக்கு வாக்களிங்க, ஆலயத்தை காப்பாற்றுறதுக்கு வாக்களிங்க. ஆலயத்தில் போடுற ஒரு காணிக்கையும் விருதாவாக போகக்கூடாது. ஆண்டவருக்கு நம்ம போடுற காணிக்கை ஆலயத்துக்கு மட்டும்தான் பிரயோஜனப்படணும். உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்குதா கேள்வி கேளுங்க. 1 ரூபா இல்லை, 10 ரூபா இல்லை, 100 ரூபா இல்லை, 1000 ரூபாய், எந்த சந்தா கட்டினாலும் உங்களுக்கு கேள்வி கேட்க உரிமை உண்டு. ஆக தெளிவாக முதல்ல நாளைக்கு எலெக்ஷன் இல்லாமல் பார்க்கறதுக்கு சபை மக்கள் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இதுக்கு மீறி இவர்கள் ஏதாவது குறுக்கு வழியை கையாண்டு எலெக்ஷனை நடத்தினாலும் கூட 15 பேருக்கும் வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடித்த 2 பேர் 3 பேர் 4 பேருக்கு மட்டும் கூட நீங்கள் வாக்களித்து விட்டு செல்லலாம். ஏன்னா இதில் இந்த காரியத்தில் மிகப்பெரிய உண்மை அடங்கியிருக்கு. அதை சிந்தித்து செயல்படுங்க. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி.